பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 22வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 27ஆம் சங்கீதம், வசனங்கள் 5-6. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே, வேளையிலும் கூட எங்கள் குடும்பங்களை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வெயில் உஷ்ண காலங்களில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாப்பீராக. ஆமீன். எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்தருளும் என் தகப்பனே. தேசத்தின் ஜனங்களை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் வேலியடையும் ஐயா. அப்பா, அவருடைய ரட்சிப்பை நீங்கள் கொடுங்க. மகா கிருபையாயிருப்பீராக. எங்கள் ஒவ்வொருடைய மீறுதல்கள், குறைகள், குற்றங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் இது கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நாங்கள் ஜீவிக்க கிருபை தாங்க. தேவாதி தேவன் மனம் இறங்குவீராக. உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. யுத்தங்கள் ஓயட்டும். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் மனம் இறங்கியருளும் என் பிதாவே. தீங்கு நாட்களில் முற்றிலும் நீர் எங்களை உம்முடைய கூடாரத்தில் மறைத்து எங்களை பாதுகாத்தருளும் ஐயா. அல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. நீர் எங்களை எங்களுடைய சத்துருக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமீன் தகப்பனே, உமக்கு நன்றி. அந்த கிருபை நீர் எங்களுக்கு அருள் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், உமக்கு நாங்கள் ஆனந்த பலிகளிட்டு தேவனை நாங்கள் கீர்த்தனம் பண்ணி பாட கர்த்தர் அருள் செய்வீராக. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் முழுவதும் தேவ சமூகம் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. சுகவீனமாயிருப்பவர்களை கர்த்தர் தொடுங்கய்யா. சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்வீராக. ஜீவனை அருள் செய்திருளும் பிதாவே. ஆமீனப்பா. ரட்சணியத்தை கொடுங்க. உம்முடைய சாட்சியாய் நிலைநிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.